கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 1:25, ரோமன்ஸ் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய சத்தியத்தை பொய்யா மாற்றிட்டு சிருஷ்டிகரை தொழுதாம சிருஷ்டியை தொழுகக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஏசாயா 44வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் பிறகு இன்னைக்கு வாசிக்க முடிஞ்சால் நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 9வது வசனம் பாருங்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்கள் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளை தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். சரியா? 10வது வசனம். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? என்ன, அவன் கூட இருக்கவன்லாம் வெட்கமடைவாங்க. அடுத்து 12வது வசனத்திலேருந்து என்ன சொல்கிறாரு? ஒரு கொள்ளை இரும்பை குரட்டையில் பிடிச்சி காய வச்சு அதில் என்ன பண்ணுறான்? ஒரு ஒரு விக்கிரகம் பண்ணுறான். தச்சன் நூல் பிடித்து ஒரு கட்டையை பண்ணி அதில் என்ன பண்ணுறான்? மனுஷ சாயலில் ஒரு உருவமாக உண்டாக்குறான். 13வது வசனத்தில். 14வது வசனத்தில் பாருங்கள். கேதுரு மரத்தை வெட்டுறான், ஒரு கருவாலி மரத்தை, இப்படி ஏதாவது ஒரு மரத்தை தெரிஞ்சு கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? அதை கொண்டு போய் நடுறான். மழை பெய்யுது, மழை வருது. ஆனால் அதில் 15வது வசனம் என்ன பண்ணான்? அவன் அதை வெட்டி அடுப்புக்கு காக்கும்போது அவன் நெருப்புகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை பண்ணி அப்பமும் போட்டு சாப்பிட்றான். அதிலே ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணுறான், அதையே பணிந்து கொள்ளுகிறான். அதிலே ஒரு விக்கிரஞ்சி அதை செய்யக்கூடியதான். அதில் ஒரு துண்டை எரிக்கிறான், இன்னொரு துண்டை இறைச்சியாக புசித்து பொரியலை திருப்தியாக்கி குருவி காய்ந்து அனலானே நெருப்பை கண்டேன் என்று சொல்லி பாருங்கள். 17வது. அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரமாக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். எப்படிங்க? அடுத்து பாருங்கள். 18வது வசனம் பாருங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன, தான் பண்ணுகிற ஒரு பொருளை எடுத்து அதிலிருந்தே ஒரு விக்கிரகம் படைச்சு அதை பண்ணி அதை தொழுது கொண்டு தான் சாப்பாடுலேருந்து அதை கொடுத்து என்ன நீ தான் என்னுடைய தெய்வம், என்னை ரட்சின்னு சொல்லி அதையே பணியக்கூடியது. 19வது வசனம் பாருங்க. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தலையில் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. எப்படி? அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை. அதனால தான் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது சொல்லும்போது, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னவென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். என்ன, நீங்கள் இந்த உண்மையான தெய்வத்தை அறிஞ்சு கொண்ட போது விக்கிரகங்களை எல்லாம் விட்டு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக வரக்கூடியவர்களாய். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது மனுஷன் என்ன பண்ணுறான்? இயல்பில் எதையாவது ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ தனக்கு மெய்யான தெய்வத்தை ஆராதிக்காமல் சத்தியத்தை என்ன பண்ணுறான்? பொய்யா மாற்றிட்டு தன்னை சிருஷ்டித்தவரை தொழுது கொள்ளாமல் தானே ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறான். அது ஒரு விக்கிரகமாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய இதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவன் சிருஷ்டிக்கிறான். அதாவது இப்போ நான் என்னுடைய பலத்தில் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நானே வணங்கி எனக்கு நீ உதவி செய்யின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். ஒரு சிலை செஞ்சு அந்த சிலையிட்ட போய் நான் தான் சிலையை செய்கிறேன், நானே அந்த சிலையிட்ட போய் கீழே விழுந்து எனக்கு உதவி செய்யின்னு சொன்னால் எப்படி? அது என்னுடைய படைப்பு தானே. இப்போ நானே ஒரு மரத்தில் ஒரு காரியம் செய்கிறேன், செஞ்சுட்டு அதில் போய் நான் விழுந்து என்னை ரட்சியும் சொன்னால் எப்படி? ஒரு இரும்பில் ஒரு காரியம் செய்கிறேன், அதில் போய் கீழே விழுந்து நானே என்னை ரட்சின்னு சொல்லி அந்த இரும்பிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? தயவுசெய்து ஏசாயா 44வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். என்னென்னா, நம்மளே ஒன்றை செய்து
அதுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, அதுக்கு கை இல்லை, கால் இல்லை, நடக்காது, அது பார்க்காது, அது கேட்காது, எதுவுமே செய்யாத ஒரு விக்கிரகத்தை செஞ்சுட்டு அதை தொழுது கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு காரியமும் இல்லை. அவன் என்ன மனுஷன் வீணானவனாக போயிடுறான். எனக்கு அருமையானவர்களே, இதையெல்லாம் விட்டு நாம் சிருஷ்டிகரை எப்பொழுதும் துதிக்கக்கூடிய மக்களாய், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே இன்னும் தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் அதை விட்டு சிருஷ்டிகரை தொழுதக்கூடிய மக்களாய் மாற எங்கள் தேவன் இவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.